ஃபெயில் ஆகுறது பெயின்ஃபுல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் போது செம்ம ஹார்ட் ஹீட்டிங்கா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிசினஸ்ல ஃபெயில் ஆயிட்டாரு. இன்னொரு ஃப்ரெண்டு கெரியர் ஸ்விட்ச் பண்ணி அவருக்கு அவர் எதிர்பார்த்த மாதிரி அமையல. சோ எல்லாருமே அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு ட்ரை பண்ணாத ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்பதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. யாராவது ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு லெசன்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு ஸ்கார்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு ஸ்டோரிஸ் இருக்கு. பட் ட்ரை பண்ணாம விட்டவங்க கிட்ட பேச எதுவுமே இல்ல. அதனாலதான் அவங்கள பத்தியுமே யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம எப்பயுமே விசிபிள் ஃபெயிலியரை பத்தி மட்டும்தான் ரொம்ப வரி பண்றோம். இன்விசிபிள் ஃபெயிலியர்னு ஒன்னு இருக்கு. அது எனக்கு புரியும் போது செம்ம ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. இன்விசிபிள் ஃபெயிலியர்னா ட்ரை பண்ணாம விட்ட ட்ரீம்ஸ், சேஃபா இருக்கணும்னு சாக்ரிஃபைஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ், இன்னொருத்தவங்க கிட்ட அந்த கான்வர்சேஷன் பேசி இருந்தா செம்மையா வாழ்க்கை மாறி இருக்குமே, அந்த ரிஸ்க் நம்ம எடுக்காம விட்டோம்ல, அதுக்கு பேர் இன்விசிபிள் ஃபெயிலியர்னு நான் தெரிஞ்சுக்கும் போது செம்மையா இருந்துச்சு. இத கிளியரா ஒரு புக்ல பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. ப்ரோனி வேர்னு ஒரு நர்ஸ் டையிங் பேஷண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, உங்களோட டாப் 5 ரெக்ரெட்ஸ் என்னன்னு கேட்டாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ரெக்ரெட் என்ன தெரியுமா? ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு லிவ் அ லைஃப் ட்ரூ டு மை செல்ஃப், நாட் த லைஃப் அதர்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மீ. பாருங்களேன், நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்றது அதுவே பெரிய தைரியம். அதுதான் நான் லைஃப்ல பண்ண பிக்கஸ்ட் ரெக்ரெட்னு அந்த புக்ல இருக்கு. சேஃபா இருந்ததுக்கு ரெக்ரெட், ரிஸ்க் எடுக்காததுக்கு ரெக்ரெட், ஆனா ஃபெயிலியர் ஆனதுக்கு மட்டும் ரெக்ரெட்டே இல்ல. நம்ம நினைக்கிறோம் ட்ரை பண்ணா அது ஒரு பெரிய ரிஸ்க்னு. ஆக்சுவலா ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் பிக்கஸ்ட் ரிஸ்க். இதையே சொல்லிட்டு எதையுமே முயற்சி பண்ணாம இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் டெஃபினட்டா ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க.